ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்போவும் நானே இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் சின்ன சின்ன ட்ரிக்கெலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டெம்ப்ளேட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இல்லை கீழே இருக்க எடிட் குரூப் அப்படின்றதில் போயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ இதில் கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவுக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்க லேயரையும் கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்தாலே போதும். அந்த இதில் பாதி மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி வந்துடும். வந்தக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை மட்டும் அந்த காப்பி லேயர் கொடுத்து அந்த இமேஜ் மட்டும் காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்து இப்போ அந்த 2வது பதிலாக அந்த லேயரை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு இதே மாதிரியே கரெக்டாக வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து இதுவும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க லேயரை இந்த மாதிரி அந்த அளவுக்கு இழுத்துட்டு எப்போ போல கரெக்டாக அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ பாதி ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா லேயரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ ஆச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த கட் பண்ணுறதை கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க லேயர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அந்த லேயரை டச் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து அதை வீடியோட அந்த லென்த் வரை இழுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே ஸ்டெப்லேயே இதுலேயும் வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்போ இந்த 8 லேயர் இருக்குது பதிலாக அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த செலக்ட் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இதில் இந்த சாங் இருக்குது பதில் அந்த சாங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அதே டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இந்த காப்பி 8 லேயர் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் ஒரு 2 பீட் மார்க் விட போகிறோம். ஸோ அதாவது இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு ஒரு 2 பீட் மார்க் இந்த 2 பீட் மார்க் விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த 7.17 செகண்டில் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அதே டூப்ளிகேட்டை மறுபடியும் டச் பண்ணால் இந்த இடத்துல பேஸ்ட் 8 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து நமக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீதம் வந்து இந்த மாதிரி பீட் மார்க்லாம் இருக்கா. ஸோ இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் இமேஜஸ்லாம் எப்பயும் போல் அதாவது நம்ம எடிட் பண்ணுற இமேஜில் அந்த பீட் மார்க்கில் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் கரெக்டாக வந்து இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு அந்த பீட் மார்க் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க டெம்ப்ளேட் அதாவது இந்த 2 டெம்ப்ளேட்லேயும் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இமேஜ் எல்லாமே மாற்றினதுக்கப்புறம் அடுத்து இந்த மீது இருக்க எம்டியாக இருக்க பீட் மார்க்லாம் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்பயும் போல் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது இருக்கும். ஸோ அடுத்து மீதம் வந்து அந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி மீது இருக்க அந்த இமேஜஸ் இருக்குது பதிலாக அதுக்கு மட்டும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசர் பெஸ்ட் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த முதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக முதல் இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக அதாவது இந்த 4 இமேஜஸ். ஸோ இந்த 2 டெம்ப்ளேட் முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு 2 இமேஜை விட்டோம் பார்த்தீங்களா, அந்த விட்ட 2 இமேஜில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். ஸோ அந்த மொதல் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைலில் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அதுக்கு அடுத்து அந்த 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த இமேஜ். ஸோ அந்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து எப்பயும் போல் கரெக்டாக நமக்கு அதே மாதிரி அந்த டெம்ப்ளேட் அதாவது நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இது முடிஞ்சு மறுபடியும் ஒரு 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொதல் எஃபெக்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா அடுத்து மீத இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக வந்து இந்த டபுள் பீட் மார்க் வர ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த டபுள் பீட் மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜை விட்டுட்டு அடுத்து வீடியோட லாஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இனி மீத இருக்கிறது நமக்கு என்ன இந்த இடத்துல இருக்க இந்த 2 அதாவது இந்த டபுள் பீட் மார்க் பக்கத்தில் இருக்க இந்த 2 இமேஜ் மட்டும் தான். ஸோ அந்த 2 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை எப்படி ரொம்ப ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா அதில் நமக்கு மீத இருக்கிறது என்ன அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா
அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டையும் நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணால் அந்த லேயரை டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டில் போய் அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அந்த டபுள் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்க அந்த 2 இமேஜ் மட்டும் தான் நம்ம எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. இந்த டபுள் பீட் மார்க்கு கிட்ட இருக்க அந்த 2 இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.